ஹாய், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ சண்டேயில் ஒவ்வொரு குண்டு ஒவ்வொரு விதமான டைப் ஆஃப் வெப்பன்ஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தப்பி தவறி நியூக்கை ஈரான் மேலே அமெரிக்கா பயன்படுத்தினா என்ன கான்ஃப்ளிக்ட் இந்த வார்க்கு அப்புறம் மேபி வார் எக்ஸலேட் ஆகி பெரிய லெவலில் மாறலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம், இந்த வார் முடிஞ்சப்பறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எந்த ஒரு நாட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நியூக்கை கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட் பண்ணது அமெரிக்கா தான். ஸோ அந்த டைம் டெவலப்பிங்காக இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நியூக் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த டைம் டெவலப்பிங் ஆகிற கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ரஷ்யா கொண்டு வந்துட்டாங்க, நார்மலாக யூகே, ஃப்ரான்ஸு, ஃபர்தராக நம்ம இந்தியா, ஸோ பாகிஸ்தான் ஃபர்தராக, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா நல்லா எல்லாருமே டெவலப்டு கண்ட்ரி, எல்லாருக்கும் எல்லா டெக்னாலஜியும் தெரியும். ஸோ இதை வச்சு இப்போ இருக்கிற அரப் கண்ட்ரிஸ்லேருந்து எல்லாருமே இதுவரை ஒரு மணியை வச்சு தான் ஒரு நமக்கு டிஃபென்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு கொள்கை மாதிரி எது பக்கம் போவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நியூக்கு இருந்தால் நம்ம எவ்வளோ தான் கோடியாக பணம் வச்சுருந்தாலும் நியூக்கு தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸுமே ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியர் கண்ட்ரிஸாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் மேபி எல்லா நாடும் சேர்ந்து இல்லை, இந்த நியூக்கோட இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்குது, இனி எல்லாம் தேவையில்லை, எந்த நாடுக்குமே தேவையில்லை, எல்லாருமே நார்மலாக ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைட் பி அந்த ஒரு கான்செப்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் கிரேட்டர் பாபிலோனை உருவாக்குறதுக்கு ஒரு சான்சஸ் வாய்ப்பு இருக்குது.